அன்பு, டாக்டர், கத்தி குத்து ரொம்ப டீப்பா இறங்கியிருக்கு. ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே மகேஷ்க்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பிளட் நிறைய தேவைப்படுது. நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் மகேஷோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். டாக்டர் ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். நான் என் பிளட் கொடுக்குறேன். எப்படியாவது அவர் காப்பாத்துங்க டாக்டர். அன்பு, உங்களுக்கும் ஏற்கனவே அடிபட்டிருக்கு. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நீங்க எப்படி பிளட் கொடுப்பீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். நீங்க அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஆபரேஷன் பண்ணி அவர் காப்பாத்துங்க டாக்டர். மகேஷோட ஃபேமிலி பீப்புள் கன்சர்ன் லெட்டர் இல்லாம இந்த ஆபரேஷன் நான் பண்ணக்கூடாது. தில்லைராஜன் சாரோட சன்னா இருக்கிறதுனால நான் இதை பண்றேன். அவர் வந்ததும் அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. நான் வாங்கி கொடுக்குறேன் டாக்டர். நர்ஸ் டாக்டர், இவரோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்க. அவர் பிளட்டோட மேட்ச் ஆச்சுன்னா பிளட்டை கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். வாங்க சார், லேபுக்கு போலாம். சிஸ்டர், நான் பேஷண்ட்டோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சார், கால் பண்ணிட்டு வாங்க. இத்தனை ஃபோன் பண்ணியும் அன்பு ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அதுதே ஒன்னும் புரியலண்ணே. எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சாலாவது அங்க போய் பார்க்கலாம். எங்க போயிருக்காருன்னு தெரியலங்கிற. இப்ப என்னதான் பண்றது? அன்புதே, அன்பு, ஏன் போன் போட்டு எடுக்க மாட்டேங்கிறிய? எப்படி தடவை உங்களை கூப்பிட்டு தெரியுமா? ஒரு தடவையாச்சும் எடுத்தீங்களா? ஆனந்தி, கொஞ்சம் என்ன பேச விடுறியா? என்ன பேசணும் உங்களுக்கு? மகேஷ் சார் கூப்பிட்டாருன்னதும் என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டியல்ல. அங்க உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் என் உயிரை கையில புடிச்சுக்க இருக்கிறேன். ஐயோ ஆனந்தி, மகேஷ் சார் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அன்பு, என்ன சொல்றிய? மகேஷ் சாருக்கு என்ன ஆச்சு? அண்ணா, முதல்ல அவன் என் மேல கை வைக்கட்டும், அப்புறம் போட்டலான்னு சொன்னல. இன்னும் ஏன் வெயிட் பண்ற? வா, வந்து போடுவா. என்னையா கொல்ல பாக்குற? ஐயோ அத்தே, யார் அவங்க? அவங்க எதுக்கு நீங்க தான் மகேஷ் சாரை கொல்ல சொன்னீங்கன்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனந்தி. எனக்கு இப்ப மகேஷ் சார் உயிர் படைச்சா போதும்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. நீ கொஞ்சம் வரியா? தோ, நான் இப்பவே வாரேன். ஆனந்தி, மகேஷ் சார் இடுப்புல கத்தி குத்துனதுனால ரத்தம் அதிகமா வந்துருச்சு. அதனால என் ஷர்ட்டை கட்டி அவர் இடுப்புல கட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். அது ஃபுல்லா ரத்தம் ஆயிடுச்சு. நீ வரும்போது ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துறியா? நான் வாங்கிட்டு வரேன். இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சதே நான் எம்புட்டு நாளும் பயந்துக்கு இருந்தேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துடாது. இல்ல காப்பலி கருப்பா, இது என்ன புது சோதனையா இருக்குது? மகேஷ்க்கு என்னாச்சு ஆனந்தி? யாரோ விளங்காதவங்க அவரை கத்தியால குத்தி போட்டாங்களாம். அன்பதே அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காராம். உடனே போனோன்னே. சரி, வா போலாம். அண்ணே வேணாண்ணே, அங்க சூழ்நிலை என்னன்னு கூட தெரியல. நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனையாக போகுது. நான் போயிட்டு போன் பண்றேனே. போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போ. சார், காரை கொஞ்சம் ஓரமா விட்டுட்டு வாங்க. சரிங்க. கத்தாதண்ணா. டேய், கொஞ்சம் பொறுமையா வைடா, எரியுதுடா. அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, மூஞ்சில போய் வாங்குற. எனக்கு வந்து அடிபட்டுச்சு. முகத்துல ஒரு அடியாவது பட்டுச்சா பாரு. ஏற்கனவே செம வெறியில இருக்க. நீ வேற லெக்சர் எடுத்து சாவடிக்காத. சரி சரி போடுறேன். சரி சரி கத்தாதண்ணா. சரி, வெய் வெய். அவ்வளவுதான்.
இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த மகேஷை கொளுத்தும் போது கரெக்டா அந்த அன்பு வந்து காப்பாத்திட்டான்டா. அப்படியெல்லாம் ஈஸியா அந்த மகேஷ் பொழைச்சிட மாட்டான்டா. கத்தி நல்லா ஆழமா இறங்கியிருக்கு. கண்டிப்பா இந்நேரம் செத்துருப்பான். நீ வேணா பாரு, குட் நியூஸ் வரும். நம்ம பிளானை எப்பவுமே வந்து சொதப்புறதா அந்த அன்புவாதான்டா இருக்கான். எனக்கு என்னமோ மகேஷுக்கு பதிலா அவனை போட்டுக்கலாம்னு தோணுதுடா. யாரா? அந்த அன்பு தான் நான் ஃபோன் பண்றான். டேய், நாம தான் அட்டாக் பண்ணணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமாடா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்லு அன்பு. சார் நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் பெசன் நகர் பீச்சில் மகேஸ்வரை பார்க்கறதுக்காக போனேன் சார். ஆனா அங்க யாரோ 2 பேரும் வந்து முகமூடி போட்டுக்கிட்டு என்னையும் மகேஸ்வரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. மகேஸ்வரை கத்தியால குத்திட்டாங்க சார். என்ன சொல்ற அன்பு? யார் அவங்க? எதுக்கு உங்களை அட்டாக் பண்ண வரணும்? சார் சார் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். இப்போ நான் மகேஸ்வர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க சார். தில்லை சாரும் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு சார். நீங்க அவரை கூப்பிட்டுக்கிட்டு உடனே பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா சார்? உடனே வரேன் அன்பு. சீக்கிரமா வாங்க சார். என்னடா சொல்றான்? நீ சொன்னதுதான் கரெக்ட். அந்த அன்பு ஏதாவது பண்ணி மகேஷை காப்பாத்திட்டே இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு அன்பு அப்படி கொல்லணும் போல இருக்கு. டேய், அங்க போய் முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருடா. அந்த மகேஷ ஹாஸ்பிட்டல்ல வச்சு முடிச்சாலும் பழி அன்பு மேலதானே விழும்.